தனுசு, அவசரப்பட்டா நடக்காது. பொறுமையா இருங்க. தனுசு, இப்பதானே உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆயிருக்கு. நல்ல இடத்துக்கு வந்திருக்காருல்ல குரு. இந்த ஜூன் மாதம், ஜூலை மாதம் என்னதான் பண்ண போறாரு? கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவாரா? குரு நல்லது பண்ணிடுவாரா? கண் துடைப்பாரா? அதுதான் முக்கியம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நான் தெரிஞ்சுக்கிறேன். தனுசு ராசி காலச்சக்கரத்துடைய 9, அதாவது 12 ராசிகள் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுல இந்த காலச்சக்கரத்துடைய 9வது ராசி அப்படின்றது குருவோடைய ராசியா வருது. இந்த வீட்டுல வந்து குருவால மட்டும்தான் இருக்க முடியும். இந்த வீட்டுல வந்து நீச்சமோ உச்சமோ பாவமோ எதுவுமே இருக்காது. குரு மட்டும்தான் இந்த வீட்டுல வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு ராசி. அந்த வகையில தனுசு ராசிக்கு மிக முக்கியமா நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இந்த மாதத்துல கரியர் எப்படி இருக்க போகுது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்ப ராகு இருக்காரு. ஸோ ராகு அங்கேதான் இருக்க போறாரு. அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு. அடுத்து 4ஆம் வீட்டுல சனி இருக்காருங்க. ஓகேவா? ஸோ 6ஆம் வீட்டுல செவ்வாயும், 7ஆம் வீட்டுல புதனும், 8ஆம் வீட்டுல சூரியனும் குருவும் இருக்காங்க. 9ஆம் வீட்டுல சுக்கிரனும் கேதுவும். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள்ல நீங்க கரியர்ல எப்படி இருக்க போகுது? ஏன்னா தனுசுக்கு மிக முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய வீடே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீடு தான். ஸோ 10ஆம் வீட்டா அதிபன் புதன் 7ஆம் வீட்டுல போயிட்டு ஆட்சி பலம் பெறாரு. அற்புதமான ஒரு காலகட்டம். புது ஆண்டர்பிரனர்ஸ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 7ஆம் வீடு அப்படின்றது பிசினஸ், திருமணஸ்தானம், முக்கியமா ஒரு ஸ்டார்ட் அப், புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது வந்து 7. அதுவும் இல்லாம புதனே போய் 7ல இருக்கு. அப்போ ஆண்டர்பிரனர்ஸ் உருவாகிறதும், லைஃப்ல வந்து உங்களுக்கு புது விஷயங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பண்றதும், நிறைய சேஞ்சஸை கொண்டு வர்றதும், ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது எல்லாமே இந்த 7 தான் இல்லைங்களா? சோ இந்த 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த புதன் உங்களுடைய ராசியை அப்படியே நேரா பாக்குறாரு. சோ ராசியை நேரா பார்க்கும்போது லைஃபே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லைஃபே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மன ரீதியா நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். எந்தெந்த விஷயங்கள்ல பணம் போட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏன்னா புதன் படிப்பு சார்ந்த விஷயங்கள், பிசினஸ் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா புதன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லயே வராரு. ஓகேங்களா? ஸோ அப்ப எந்தெந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள் நம்ம பண்ணா நம்ம லைஃப் லாங் ஒரு குரோத் வரும். ஏன்னா நம்ம ராசிக்கு இப்ப 4ல வந்து சனி இருக்காரு. ஸோ சனி இருந்தாலே ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒண்ணு வீடு வாங்குறதோ, இல்ல நிலம் வாங்குறதோ, இல்ல சொத்து சுகங்களை சேர்க்கிறதோ, பணம் காசுகள் அதிகப்படுத்துறதோ, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளுமே வந்து இந்த தனுசுக்கு நிச்சயமாக இருக்கும். லைஃப்ல வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவாருங்க. அவ்வளவுதான். சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, உங்க ராசிநாதன் வந்து உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க அவசரப்படாதீங்க. அதான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொன்னேன். எப்பயுமே உச்சமாகக்கூடிய ஒரு கிரகத்தோட தாக்கம் வந்து அந்த ராசிக்கு அதிகம். இப்ப குரு யாரு? உங்க ராசிநாதன் இல்லையா? அவர் 8ல உச்சம். அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு லைஃப்ல நடக்கும். அடுத்த ஒரு வருஷம். இது ஜூலை மட்டும் கிடையாது. ஏன்னா ஜூலைல உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி. பட் போக 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 என்ன ஆகும்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். பட் எதுல நீங்க முக்கியமா இருக்க போறீங்க, எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சை கொண்டு வரும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்ல? ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம் பீரியட். முக்கிய திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய டைம் பீரியட் தான் இந்த டைம் பீரியட். பட் ஆனா ஒரு விஷயம், அவசரப்படக்கூடாது. சனி 4ல இருக்காரு. ஸோ 4ல சனி இருக்கும்போது நிதானம், தெளிவு, பொறுமை, இதுதான் வந்து தனுசு கடைப்பிடிக்கணும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு, இந்த வருஷம் மட்டும் கிடையாது, இந்த மாதம் மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கு. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்.
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சனி வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் தனுசை பொறுத்த வரைக்கும்? திருமணம்லாம் நடக்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்கிறது என்னன்னா, மேடம் என்னங்க ஏதாவது ஒரு நல்ல செய்தி எங்க வீட்டுல நடக்குமா? ரொம்ப நாளா எங்க வீட்டுல எந்த ஒரு நல்ல செய்தியுமே நடக்க மாட்டேங்குது. எங்க பசங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்க கல்யாணம்னு பேச்சு எடுத்தால ஐயோ வேணாப்பா ஓடி போயிடுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னதாங்க அப்படின்னா, புதன் 7ல இருக்காரு, ரொம்ப பாசிட்டிவ். ஸோ முயற்சிகள் எடுங்க, முயற்சி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே வரல. டேக் எஃபர்ட்ஸ், டேக் ஒரு ஆக்ஷன் எடுங்க. பிகாஸ் ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணும்போது தான் அதோட தாக்கம் இருக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அதோட தாக்கம் இருக்காது இல்லைங்களா? ஸோ ஆல்வேஸ் டேக் போல்ட் ஆக்ஷன் டு பர்ஃபார்ம். ஒரு போல்டான ஒரு ஆக்ஷனை நீங்க எடுத்து பண்ணும்போது தான் லைஃப்ல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும். இல்லைன்னா அதுலயே ஸ்டாப் ஆகி அதுலயே ஹோல்ட் ஆகி நீங்க நிக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ டேக் போல்ட் ஆக்ஷன்ஸ். ஒரு போல்டான ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது பாருங்க உங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போகும், பிரச்சனைகளே இல்லை. ஓகேவா? ஸோ போல்டான ஆக்ஷன்ஸை தொடர்ந்து எடுங்க. நிச்சயமாக திருமண ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அப்படின்னா, தனுசை பொறுத்த வரைக்குமே 5ஆம் இடத்தோட அதிபன் தான் உங்களுக்கு வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் கொஞ்சம் 6ல இருக்காரு. ஸோ இட்ஸ் a குட் பீரியட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கிறீங்க அப்படின்னா தைரியமா பண்ணுங்க. சில பேருக்கு டவுட் இருக்கும், என்னால முடியுமா, சக்சஸ்ஃபுல்லா நான் வந்துருவேனா, எனக்கு எப்படி சக்சஸை கொண்டு வரதுன்னே தெரிலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு வேதனையா இருக்கு, என்னோட சக்சஸுக்கு தடையா நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இந்த டைம் பீரியட்ல நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர போறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆக போது. நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. இப்ப சில பேர் வந்து எவ்வளவு முயற்சி எடுத்தாலுமே லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏதோ ஒரு இடத்துல டிராபேக் பண்ணிட்டே இருப்பான். ஆனா தனுசு எப்படின்னா, அது குரு வந்து அடுத்தவங்களுக்கே பாடம் நடத்தும், அடுத்தவங்களுக்கே வழிகாட்டும். அதுவும் அவங்க ராசி அதிபதியே வந்து இப்ப உச்சமா இருக்கிற போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு சக்சஸ நோக்கி தான் ஓடுவீங்க. புரியுதுங்களா? எந்த இடத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா வரணும், லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து போராடி ஜெயிக்கணும். போராட்டம், தோல்வின்றது செகண்ட், பட் போராட்டம்ன்றது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கும். கான்பிடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு செவ்வாவே 6ல இருக்காரு. அப்போ போட்டி தேர்வுகள் எது வந்தாலும் சரி, காம்படிஷன் ஸ்கூல் லெவல்ல நீங்க நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கும், மனசுல நிறைய தைரியத்தை கொண்டு வரதுக்கும், உங்களுக்கு சப்போர்ட் கூட இந்த டைம் பீரியட் நிறைய கிடைக்கும். ஸோ சப்போர்ட்டிவா இருந்து லைஃப்ல முன்னாடி வரக்கூடிய ஒரு டைம் தான். படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க. என்னடா இவ்வளவு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. தனுசு எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு ராசி. ஸோ இதுல இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல லைஃப்ல அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இதெல்லாம் சொல்றேன். ஸோ அச்சீவ் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு நீங்க பெரிய பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.